தலாட் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கூறப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவரோட பெரிய சேனை வெட்டுக்கிளியா, பச்சை கிளியா, முசுக்கட்டை பூச்சியா, புழுவான். தேவனின் பெரிய சேனைகள். அநேக இடத்துல ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இதை தான் அனுப்புவார். சரிங்களா? வெட்டுக்கிளி இருக்கும் எங்கன்னா எகிப்தில். சரிங்களா? முசுக்கட்டை பூச்சிகள் அரிக்கும். அதுவும் பைபிளில் உள்ள ஒரு பெரிய சேனை குளவின்னு சொல்லி இன்னொரு இடத்துல கூறப்பட்டிருக்கும். குளவி இஸ்ரேல் மக்களை துரத்துறதுக்காக வந்த அந்த கனானியருடைய இதை விரட்டுறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, குளவி அனுப்புவார். ஸோ அது ஆண்டவருடைய பெரிய சேனைகளில் ஒன்றா இருந்துச்சு. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனுடைய பெரிய சேனையா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த வெட்டுக்கிளியை ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு. அப்படி தானே? அவர் சத்தத்துக்கு அது கீழ்ப்படியுது. ஆர்டர் கொடுத்ததும் அழிக்கிறதோ ஆக்கிறதோ செய்யுதில்ல, அதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் பெரிய சேனையில் ஒருவர்ங்கிற மாதிரி தான் ஆண்டவர் பேசுகிறார். ஸோ நாம் அவருடைய சேனையில் ஒருத்தராக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே கர்த்தருடைய பெரிய சேனைக்குள்ளே நாம் இருக்கிறோமாங்கிறத சச்சு நம்ம கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம அவருடைய சேனையில் இருப்போம், ஆனால் இல்லாமல் இருப்போம். அதுதானே? அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கிறிஸ்தவ பெயரை வைத்தால் அவள் கிறிஸ்தவள் அல்ல. சரிங்களா? கிறிஸ்தவள்னா கிறிஸ்து ப்ளஸ் அவள், கிறிஸ்துவும் அவளும் ஒன்றா இருக்கிறதா கிறிஸ்தவள்ங்கிற அந்த வார்த்தை. ஸோ நம்ம தேவனுடைய பெரிய சேனையாகிய இந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? ஒரு யுத்த கூட்டத்தில் இருந்தோன்னா ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க ப்ளஸ் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.